லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளி உள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 8 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு மெமரி, செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 4, 5, 6 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் நம்முடைய மேற்புற மனம், சர்ஃபேஸ் மைண்ட், அதில் இருக்கக்கூடிய பதிவுகள், மெமரி, இதன் மூலமாக நாம் எவ்வாறு வாழ்வில் சந்திக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்கின்றோம். எந்த அளவிற்கு நம்முடைய மனம் அனைத்திற்கும் பின்னால் உள்ள, எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் உள்ள அந்த சாஸ்வதமான உண்மையை எட்டுகின்றது. உண்மையிலேயே எட்டுகின்றதா, அல்லது எந்த அளவிற்கு அந்த உண்மையை அனைத்து நிகழ்வுகள், அனைத்து நிகழ்ச்சிகள், இதற்கெல்லாம் பின்னால் உள்ள அந்த உண்மைத்தன்மை, சாஸ்வதமான தன்மையை நம் மனம் எந்த அளவிற்கு தொடுகின்றது? இது குறித்துதான் பகவான் விளக்குகின்றார். என்ன கூறுகின்றார்? மனதை எடுத்துக்கொண்டால் அது ஒன்றை அறுதியிட்டு கூறும் அளவிற்கு அதற்கு அந்த திறமை இல்லை. அனைத்து குறித்தும் அது ஊகிக்கும். இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம் என்று ஊகிக்குமே ஒழிய அது வாழ்வில் சந்திக்கக்கூடிய கேள்விகளுக்கு அறுதியான பதிலை மனதினால் அளிக்க முடியாது. நாம் எண்ணுவது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றன. ஒரு உண்மையை அறிந்ததினால் மாத்திரம் நாம் அது குறித்து கூறுவதில்லை. எல்லாமே நம்புகின்றோம். மனிதன் இறந்து விடுவான் என்பது, ஒரு நாள் இறந்து விடுகின்றான் என்பது நம்பிக்கை. ஆனால் பொருள்முதல்வாதிகள் மனிதனுடைய இறப்பிற்கு பின்னாலும் மனிதனுடைய உணர்வு நிலை இருக்கும், மனிதனுடைய அவனுடைய அந்த சட உடலின் அழிவுடன் அனைத்துமே அழிந்து விடுகின்றன என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? எந்த விதமான நிரூபணமும் இல்லை. மனிதனுடைய உடல் அழிந்த பின்பு அவனுடைய உணர்வு நிலையில் ஏதோ ஒன்று எஞ்சி இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கு எந்த விதமான நிரூபணமும் இல்லை என்று கூறுகின்றார்கள். அதே சமயம் அவ்வாறு இல்லை என்று கூறுவதற்கும் நிரூபணம் இல்லை. ஒரு மனிதனுடைய உடல் அழிந்த பின்பு அவனுடைய உணர்வு நிலையும் அதனுடன் அழிந்து விடுகின்றது என்பதை நிரூபிப்பதற்கும் எந்த விதமான நிரூபணமும் இல்லை.
ஆகையினால் மனம் இவை குறித்தெல்லாம் என்ன செய்கின்றது? இட் ஒன்லி ஸ்பெகுலேட்ஸ். இந்த சாஸ்வதத்தன்மை, இட்டர்னிட்டி என்றால் என்ன என்பது குறித்த அந்த ரியல் நாலேஜ் வந்து மனதிற்கு கிடையாது. மனம் அறிந்ததெல்லாம் மேற்புறத்தில் காணக்கூடிய விஷயங்கள் தான். மனதை பொறுத்த வரைக்கும் அந்த தொடர்ச்சி, இட்டர்னிட்டி என்பதை எதன் மூலமாக அது அறிந்து கொள்கின்றது என்றால், அது வாழ்வில் சந்திக்கக்கூடிய தொடர்ச்சியான தருணங்கள். ஒரு காலம் என்கின்ற ஒரு நிலையான அமைப்பில் அது எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான தருணங்களின் மூலம்தான் அது அந்த சாஸ்வதத்தன்மை என்பதை மனம் புரிந்து கொள்கின்றது. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சாஸ்வதமான காலம் என்பது இருக்கின்றது என்பதையோ, அல்லது காலம் என்பதும் அந்த மனம் ஒன்றை தொடர்ச்சியாக பார்க்கும் ஒரு அமைப்பின் பின்னணி என்பதையோ மனதினால் அது குறித்த அந்த மனதினால் அது குறித்த உண்மையை அறிய முடிவது இல்லை. மனம் அறிந்தது எல்லாமே பார்த்தோம் என்றால் அது தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு சீராக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. தன் வாழ்வில் அது எதிர்கொண்ட தொடர்ச்சியான நிகழ்வுகளினுடைய வெளிப்பாடு. அது ஒன்றுதான் மனம் அறிந்திருக்கின்றது. சாஸ்வதத்தன்மை என்றால், தொடர்ச்சி என்றால் என்ன மனம் அறிந்துள்ளது என்றால், தன் வாழ்வில் அது எதிர்கொண்டுள்ள சந்தித்துள்ள தொடர்ச்சியான நிகழ்வுகளின் தொடர்ச்சி. அது ஒன்றுதான் அதற்கு தெரியும். அதன் மூலமாக கண்ட அனுபவங்கள் இதுதான் அதற்கு தெரியுமே ஒழிய, உண்மையிலேயே அந்த சாஸ்வதமான தன்மை என்ன என்றால் மனதினால் அதை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மனிதனுடைய இருப்பு என்பது மனித மனம் மேலோட்டமாகத்தான் அதை புரிந்து கொள்கின்றது, அதன் மூலமாக காணக்கூடிய அனுபவங்கள். ஆனால் இது அனைத்திற்கும் பின்னால் ஒரு சாஸ்வதமான ஒரு இருப்பு என்பது இருக்கின்றது. இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது. இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் which is a conscious being. The eternal existence of the self என்று ஒன்று இருக்கின்றது. ஆன்மனினுடைய ஒரு சாஸ்வதமான ஒரு இருப்பு என்பது இருக்கின்றது. அது காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. காலத்தை கடந்த நிலையில் காலம் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. இந்த காலத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த சாஸ்வத பொருளினுடைய ஞானம் என்பது மனதிற்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கின்றது. டைம்லெஸ் செல்ஃப் நாலேஜ் ஆஃப் திஸ் இட்டர்னல் இஸ் பியாண்ட் மைண்ட் அப்படிங்கிறார் பகவான். இங்க கூறுவது எல்லாமே மனிதனுடைய மனம், குறிப்பாக மனிதனுடைய மேற்புற மனம், சர்ஃபேஸ் மைண்ட், மனிதனுடைய மனதில் இயங்கக்கூடிய அந்த மெமரி, இது எல்லாமே வந்து அந்த அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மையை கண்டறிய முடிவதில்லை என்றுதான் பகவான் கூறுகின்றார். எல்லாமே மனதிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. காலத்தை கடந்த அந்த ஞானம் என்பது, அந்த சாஸ்வத பொருளினுடைய ஞானம் என்பது மனதை கடந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது குறித்த ஞானம் மனதிற்கு இருப்பதில்லை. ஆனால் மனதை கடந்த அதிமனம் சூப்ரமெண்டல் நாலேஜ் அதற்கு இருக்கின்றது. அதனால்தான் காலத்தை கடந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். மனம் என்கின்ற நிலையை
கடந்து அந்த உயர்வான அந்த அதிமனம் என்கின்ற நிலையை எட்டியவுடன் தான் இது குறித்த உண்மைகள் எல்லாம் மனதினால் கண்டறிய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனம் தன்னை கடந்து செல்ல வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், மனதினுடைய அடிப்படை அம்சமே எதுவென்றால் அறியாமைதான். இந்த அறியாமை என்றால் எப்படி இந்த அறியாமை இருக்கின்றது என்றால், அது முற்றிலும் ஒரு ஞானம் இல்லாத நிலை கிடையாது. இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் நெஷன்ஸ். ஆனால் ஒரு குறைந்த அளவில் வெளிப்பட்டுள்ள ஒரு ஞானமாகத்தான் இருக்கின்றது. லிமிட்டட் அண்ட் கண்டிஷன்டு நாலேஜ் ஆஃப் பீயிங். இந்த நிலையில் தான் மனித மனம் இருக்கின்றது. மனித மனதினுடைய அடிப்படை இயல்பு அறியாமை என்றாலும் கூட அந்த அறியாமை என்பது ஒரு முழு அறியாமையில் இல்லை. அங்கு எது காணப்படுகின்றது என்றால், இந்த ஞானம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஞானம் என்பது ஒரு வரையறைக்குட்பட்டு செயல்படுகின்றது. மனிதனுடைய மனம் தற்காலம் குறித்த நிகழ்வுகள், கடந்த காலம் குறித்த அதில் ஞாபகத்தில் வைத்துள்ள பதிவுகள், அதே போல இவைகளின் மூலமாக எதிர்காலம் குறித்த ஒரு கண்டறிதல், இன்ஃபரன்ஸ், இந்த 3 விஷயங்களில் தான் மனித மனம், இந்த 3 எல்லைக்குள் தான் அது செயல்படுகின்றது. இதில் தான் அடைந்துள்ள அனுபவங்கள், இந்த 3 விஷயங்களில் கிடைக்கக்கூடிய ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் மனித மனம் செயல்படுகின்றது. ஆகையினால் மனித மனதிற்கு அந்த கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறார் பகவான். இட் இஸ் இக்னோரண்ட், பட் அது ஒரு பார்ஷியல் நாலேஜா இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்வு, அந்த வாழ்வு எப்படி உண்மையிலேயே அவனுடைய வாழ்வு என்னவென்றால், இட் இஸ் a கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் a கான்சியஸ் பீயிங். அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் a கான்சியஸ் பீயிங். இந்த உண்மையை மனித மனம் புரிந்து கொள்கின்றதா என்றால் இல்லை. என்ன காரணம் என்றால், அந்த மனித மனத்திற்கு ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியல் பீயிங், அந்த ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது என்ன என்பதை மனித மனம் அறியாமல் இருக்கின்றது. ஆகையினால்தான் அது கடந்த காலம் குறித்தும் ஒரு சரியான ஒரு அரைகுறையான ஒரு புரிதல் தான் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்து சற்றும் அறிந்திராத வண்ணம் இருக்கின்றது மனித மனம். நிகழ்காலம் குறித்த புரிதல் கூட மனித மனதிற்கு எவ்வாறு இருக்கின்றது என்றால், தொடர்ச்சியாக அது எதிர்கொள்ளும் நிகழ்வுகள், இந்த உலகில் தொடர்ச்சியாக எதிர்கொள்ளும் நிகழ்வுகள், மனிதர்கள், வடிவங்கள், இவைகளின் மூலமாக ஏதோ ஒரு அரைகுறை உண்மையை தான் மனித மனம் கண்டறிகின்றதை ஒழிய, மனித மனம் ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த கான்சியஸ் பீயிங், உண்மையிலே அது என்ன என்பதை மனித மனம் அறிந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்றது. அது காலத்திற்கு உட்பட்ட நிலையா இருந்தாலும் சரி, அல்லது காலத்தை கடந்த ஒரு சாஸ்வதமான அமைப்பாக இருந்தாலும் சரி,
அது மனித மனதிற்கு எட்டாத நிலையில் தான் இருக்கின்றது. காலத்தை கடந்த உண்மையாக இருந்தாலும் சரி, காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் உண்மையாக இருந்தாலும் சரி, இவை இரண்டுமே மனித மனதிற்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையாகத்தான் காணப்படுகின்றது. ஆகையினால் பகவான் இங்கு என்ன கூறுகின்றார் என்றால், மனித மனம் ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் இருக்கின்றது. இந்த அறியாமை என்பது ஒரு முழு அறியாமை கிடையாது. இட் இஸ் நாட் அ டோட்டல் நெஷன்ஸ். இது ஒரு லிமிட்டட் நாலேஜாக இருக்கின்றது. சரி, அப்படி என்றால் மனித மனம் இவ்வளவு குறைபாடுகளுடன் ஒரு அறியாமையில் இருக்கின்றதே. அப்படி என்றால் மனிதன் என்பவனும் மனித மனம் என்பவனும் அந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், டிவைன் த பிரம்மன் அல்லது சச்சிதானந்தா, இதற்கும் இத்தகைய அறியாமையை கொண்ட மனிதன் என்பவனுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லையா? ஏனென்றால் சச்சிதானந்தா பிரம்மன் என்றால் அங்க இக்னோரன்ஸ் என்பதே இருக்க முடியாது. அங்க என்ன காணப்படுகின்றது என்றால் சர்வ ஞானம், ஆம்னிஷியன்ஸ் காணப்படுகின்றது. ஆனால் இந்த உலகத்தில் காணப்படும் மனிதனுடைய செயல்பாட்டில மனம் மேலோங்கி செயல்படுகின்றது. அந்த மனம் அறியாமையில் செயல்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த அறியாமை என்பது எவ்வாறு தோன்றியது? ஒருபுறம் சச்சிதானந்தா முழு ஞானமாக இருக்கின்றது, மறுபுறம் இங்கு அறியாமை என்கின்ற அமைப்பில் மனிதன் இருக்கின்றான். அப்படி என்றால் அந்த கம்ப்ளீட் நாலேஜ், முழு ஞானம் என்பது ஒரு பகுதியும், கம்ப்ளீட் இக்னோரன்ஸ் என்பது வேறொரு பகுதியுமாக இருக்கின்றதா? சற்றும் தொடர்பில்லாமல் இருக்கின்றதா? அல்லது இந்த அறியாமை என்பது அனைத்தும் சச்சிதானந்தாவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எவ்வாறு நுழைந்தது? அல்லது இந்த அறியாமைக்கும் அந்த சர்வ ஞானம் உடைய அந்த பிரம்மாவிற்கும், பிரம்மன் அல்லது சச்சிதானந்தா, இதற்கும் என்ன தொடர்பு? இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்றன நமக்கு. ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்தில் காணப்படும் வெளிப்பாடுகள் எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் என்று நாம் அறிகின்றோம். அவ்வாறு இருக்கையில் எப்படி இத்தகைய அறியாமையை கொண்ட மனிதன் இந்த உலகில் இருப்பது சாத்தியம்? இந்த அறியாமை என்பது இந்த உலகத்தை பிடித்துள்ளது என்றால் அதற்கு மூலம் என்பது மனிதனுடைய மனம் என்பதை பார்க்கின்றோம். இது எப்படி சாத்தியம்? எல்லாமே when all is Sachidananda, how an ignorant mind can exist? அப்படினால் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. அதற்கான பதில் தான் பகவான் பேராகிராஃப் 7, 8, 9 அதில் தருகின்றார். உண்மையிலேயே இக்னோரன்ட் மனிதனுடைய அறியாமை என்பது, இக்னோரன்ஸ் என்பது உண்மையிலேயே என்ன? அதற்கும் அந்த சச்சிதானந்தா, அந்த பிரம்மன், அதற்கும் என்ன தொடர்பு? இவையெல்லாம் குறித்து பகவான் விளக்குகின்றார். பேராகிராஃப் 7 உள்ள போகலாம். The Life Divine, Book 2, Chapter 8, Memory, Self-Consciousness and the Ignorance. Paragraph 7. If then mind is all, or if the apparent mind in us is the index of the nature of our being, we can never be anything more than an ignorance fleeting through time and catching at knowledge in a most scanty and fragmentary fashion. But if there is a power of self-knowledge beyond mind, which is timeless in essence and can look on time, perhaps with a simultaneous all-relating view of past, present, and future, but in any case as a circumstance of its own timeless being, then we have two powers of consciousness, knowledge and ignorance, the Vedantic Vidya and Avidya. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen
that the very nature of our mind is ignorance, a state of limited knowledge. The mind is ignorant of our real existence, whether it be a temporal eternity or a time transcending eternity. If we take the view that mind is all that constitutes our being, or the apparent mind in us is the indicator of the nature of our being, then we would be nothing but a bundle of ignorance. Our life would be nothing more than fleeting moments of time, T capital, gathering only scanty and fragmentary pieces of knowledge. The evolution can never be beyond ignorance. But the apparent mind does not constitute all our existence. There is a power of self-knowledge beyond mind. It is timeless in essence and looks on time. It has a simultaneous, all relating view of the past, present, and future. This timeless self-knowledge looks on time as a circumstance of its own timeless being. It does not see existence in time as something other than its timeless being. Admitting this as a fact, then we have two powers of consciousness, knowledge and ignorance, expressed in Vedantic terms as Vidya and Avidya. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ இந்த உலகம் குறித்த ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதுதான், நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் தான் இங்கே ப்ராப்ளம். சாதாரண மனிதனுடைய வாழ்வாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், என்ன சவால், எது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது என்றால் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் தான். பகவான் சொல்லக்கூடிய இந்த இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்னோட்டேஷன்ல இருந்தாலும் கூட இதை நம்ம நன்றா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியும். மனிதன் என்பவன் எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்றோம். வாழ்வில் உலகத்துல பார்க்குறோம், போராட்டங்கள், தீமைகள்லாம் பார்க்குறோம். எல்லாமே பேசிக் காரணம் வந்து இக்னோரன்ஸ், மனிதனுடைய இக்னோரன்ஸ். அப்படின்னா அந்த ஹியூமன் லைஃப்க்கு வந்து எதுவும் விடிவு காலமே கிடையாதா? இப்படிதான் இருக்குமா இந்த உலகம்? மனிதன் என்பவன் அறியாமையில் உழலக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் எப்பொழுதுமே இருக்க வேண்டுமா? இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு எழுகின்றது. என்ன எப்பொழுதுமே இப்படித்தானே இருக்கு உலகம் அப்படிங்கிற ஒரு உலகத்தை குறித்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் தோன்றுகின்றன. மனம் என்பது ஒரு முழுமையான ஞானத்தை கொண்ட அமைப்பாக இல்லை. மனிதன் என்பவன் அவன் உண்மையான அவனுடைய ஸ்வரூபம் என்ன என்பதை அவன் அறிந்து வைக்கவில்லை. அவன் அறிந்து வைத்தது எல்லாமே அந்த மேற்புற வாழ்வு தான். அதில் நம்ம பார்த்த மாதிரி அவனுடைய ஞாபகம் என்கின்ற அமைப்பின் மூலமாக சேகரிக்கப்பட்ட அனுபவங்களின் தொகுப்பு, கடந்த காலத்தின் தொகுப்பு, நிகழ்காலத்தின் எதிர்கொள்ளக்கூடிய இங்கும் அங்கும் தொடர்பில்லாத பகுதியான அனுபவங்கள், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்த சற்றும் ஒரு முழுமையான ஒரு நிச்சயமற்ற தன்மை. இதுதான் மனிதன் வந்து தன்னை வாழ்வு குறித்த நிலையில் இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் இருக்கிறான். அப்படி என்றால் மனிதனுடைய மனம்தான் மனிதன் என்பவனுடைய ஒட்டுமொத்த அமைப்பை அங்கமாக மேலோங்கி செயல்படுகின்றது என்றால் நாம் எப்பொழுதுமே ஒரு அறியாமையினுடைய ஒரு மூட்டையாகத்தான் இருப்போம். மனம்தான்
நம்முள் எல்லாமே அங்கம் வகித்து செயல்படுகின்றது. மனம்தான் எல்லாம், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே அறியாமையில் தான் இருப்போம். நமக்கு ஏன்னா நம்ம பார்த்தோம், மைண்டினுடைய கெப்பாசிட்டிஸ் பார்த்தோம். அது வந்து மைண்ட் வந்து ஒரு சைட்ல வந்து விஞ்ஞானபூர்வமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்குது. எவ்வளவோ முன்னேற்றங்களை மனித மனம் செய்கின்றது. இருந்தாலும் அந்த ரியல் நாலேஜ் என்பது கிடைப்பது இல்லை. மனிதனுடைய வாழ்வு என்பது எத்தகையதாக அமைந்துள்ளது என்றால், எல்லாமே விரைவாக கடந்து செல்லும் தருணங்கள். காலம் என்கின்ற சுழற்சியில் விரைவாக கடந்து செல்லும் தருணங்களாகத்தான் இருக்கின்றன. அதில் மனிதன் சேகரிக்கக்கூடிய ஞானம் என்பது இங்கும் அங்கும் துண்டு துண்டுகளாகத்தான் இருக்கின்றது. மேற்புறமா பார்க்கும் பொழுது இப்படிதான் இருக்குமா அப்படின்னா பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனைகள்லாம் தோன்றுகின்றன. இந்த பரிணாம வளர்ச்சி என்பது மனிதனுடன் நின்று விடுகின்றதா, இத்தகைய அறியாமைக்கு உட்பட்ட மனிதனுடன் நின்று விடுமா என்ற கேள்வி எல்லாம் எழுகின்றது. ஆனால் இங்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார், நாம் வாழக்கூடிய அந்த அப்பேரண்ட் மைண்ட் அது மாத்திரம் நம் வாழ்வினுடைய முழு அங்கமாக இல்லை அப்படிங்கிறார். apparent mind does not constitute all our existence அப்படிங்கிறார். மனதிற்கு பின்னால வந்து தன்னை அறிந்த ஒரு சக்தியுடன் கூடிய அமைப்பு ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிறார். there is a power of self knowledge beyond mind அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கின்றது, அதனுடைய சாராம்சம் எப்படி இருக்கின்றது என்றால், காலத்தை கடந்து இருக்கின்றது. இட் இஸ் டைம்லெஸ் இன் எசன்ஸ் அப்படிங்கிறார். காலத்தை கடந்து இருந்தாலும் கூட அது காலத்தை அதுதான் பார்க்கின்றது, தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் டைம்லெஸ் இன் எசன்ஸ் அண்ட் லுக்ஸ் ஆன் டைம் அப்படிங்கிறார். அதனுடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்றால், நம்முடைய பார்வை வந்து நம்ம பார்த்தோம், கடந்த காலம் மெமரி மனிதனுடைய மெமரியோட ஃபங்க்ஷனிங் பார்த்தோம். நம்முடைய இறந்த கால பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு ஹேசியா இருக்கு. நிகழ்காலம் குறித்த அனுபவம் வந்து இங்கும் அங்கும் பல்வேறு நிகழ்வுகளினுடைய தொகுப்பாகத்தான் இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த முழு ஞானம் நமக்கு இருப்பதில்லை. ஆனால் அந்த மனதை கடந்து உள்ள அந்த அமைப்பு, அதனுடைய ஞானம் எப்படி இருக்கின்றது என்றால், அதனுடைய பார்வை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது குறித்த பார்வை வந்து ஒரே சமயத்தில் ஏக காலத்தில் இந்த மூன்றையும் அது பார்க்கின்றது. simultaneous or relating view of the past, present and future அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் டைம்லெஸ் செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அது பார்த்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறார். அது காலத்தை எவ்வாறு பார்க்கின்றது, காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் மனம், காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் அனைத்து நிகழ்வுகளையும் எவ்வாறு அது பார்க்கின்றது என்றால், தன்னிலிருந்து வேறாக அதை பார்ப்பது இல்லை. தன்னை சார்ந்துள்ள ஒரு சூழ்நிலையாகத்தான் அது பார்க்கின்றது. timeless self knowledge looks on time as a circumstance of its own timeless being. அதை இந்த காலத்திற்கு உட்பட்ட இருப்பை தனக்கு புறம்பான விஷயமாக அது பார்ப்பது இல்லை அப்படிங்கிறார். இப்ப இந்த உண்மை இதுதான் உண்மை அப்படின்னா உண்மையை அறிந்து கொண்டோம். இந்த உண்மையின் அடிப்படையில் பார்த்தால் என்ன புரிகின்றது என்றால், ரெண்டு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது புரியுது நம்மளுக்கு. இந்த டைம்லெஸ் செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது நாலேஜ், வித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். காலத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்து இக்னோரன்ஸ், அவித்யா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ ரெண்டு பவர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய நிலை வந்து இக்னோரன்ஸ்,
அவித்யா. வேதாந்திக் டேர்ம்ஸ் படி வித்யா அவித்யா, அவித்யால இருக்கிறோம் நம்ம. ஆனா நம்மை கடந்த ஒரு அமைப்பு இருக்கின்றது, அது வித்யா, நாலேஜாக இருக்கின்றது. ஸோ 2 பவர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அது எப்படி 2 பவர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் செயல்பட முடியும்? ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? 2 வெவ்வேறான விஷயமா இல்ல ஒரே விஷயமா? எப்படி ஒன்று முழு ஞானமாகவும் மற்றொன்று அறியாமையாகவும் இருக்கின்றது? 2க்கு என்ன தொடர்பு? ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கின்றதா என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது போலாம். These two must be then either different and unconnected powers, separately born as well as diverse in their action, separately self-existent in an eternal dualism, or else, if there is a connection between them, it must be this, that consciousness as knowledge knows its timeless self and sees time within itself, while consciousness as ignorance is a partial and superficial action of the same knowledge, which sees rather itself in time, veiling itself in its own conception of temporal being, and can only by the removal of the veil return to eternal self-knowledge. Thank you. வாசிக்கட்டுமா சார்? எஸ் இது அந்த உங்களுக்கு வந்து 9th ஆம் சார், அது எழுதி வச்சுட்டேன். இத வாசிக்கட்டுமான்னு கேட்டேன். வாசிங்க. ஓகே, நீங்க அது கேக்குறீங்களா நினைச்சேன். ஐ அம் சாரி. இல்ல சார், தாராளமா வாசிங்க. Thank you sir. Please. Here we can take 2 possible views. Either knowledge and ignorance are 2 different and unconnected powers, separately born as well as diverse in their action. They are separately self-existent in an eternal dualism. That is, Brahman as knowledge and the world as ignorance are eternally separate. It is hard to reconcile such an idea because the question comes as to what is the source of ignorance. Or they are not separate, but there is a connection between them. They are powers of the same consciousness. That is, consciousness as knowledge knows its timeless self and sees time, capital T, within itself. Consciousness as ignorance, capital I, is a partial and superficial action of the same knowledge, K capital, which sees rather itself in time, capital T. It views itself in its own conception of temporal, that is time-bound being. It can return to the eternal self-knowledge by the removal of the veil. That is, timeless Brahman, both T and D capital, as consciousness of knowledge, capital K, sees its manifestation in time within itself. In manifestation, it puts on a veil of ignorance, capital I, in its temporal existence. Removal of the veil restores its eternal self-knowledge. Thank you. So, தீர்மானமா பகவான் சொல்லிட்டார், நாலேஜ் இக்னோரன்ஸும் வெவ்வேறான தொடர்பில்லாத சக்திகள் கிடையாது அப்படின்ட்டார். He is making a categorical statement. என்ன காரணம் என்றால், the Brahman is one. The Brahman is one, அதுதான் வந்து அடிப்படை உண்மை. லைஃப் டிவைன்ல எது வந்து ஒரு கீ சென்டென்ஸ் அப்படின்னா, the Brahman. Brahman is one without the second. அதுதான். அதனால அங்க வந்து எது இருந்தாலும் அது பிரம்மனுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸா இருக்க முடியுமே ஒழிய எதுவும் அதுல இருந்து மாறுபட்ட விஷயமாக இருக்க முடியாது. இதை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒன்று நம்ம 2 விதமான முடிவு, 2 விதமா இதை பார்க்கலாம். முதல்ல எப்படின்னா, நம்ம மேம்போக்கா பார்த்து எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் நாம் இருக்கக்கூடிய நிலையும் அந்த முழு ஞானம் ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டால் அதுவும் இவை 2மே ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத சக்திகள். இவை 2மே தனித்தனியே வந்துள்ளன, தனித்தனி மூலங்களை கொண்டுள்ளன அப்படிங்கிறதுலாம் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம.
ரெண்டும் தனியாக இருக்கின்றன, எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும், ஒன்றுடன் ஒன்று சேராது, இட்டர்னல் டியூயலிசம். அதான் ஒன்றுடன் ஒன்று சேராது அப்படின்னு நம்ம எப்பொழுதும் மனுஷன் எப்பொழுதும் அறியாமையில் தான் இருப்பான். த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் எப்பொழுதுமே கம்ப்ளீட் நாலேஜில் தான் இருக்கும். ஸோ த மேன் cannot become த டிவைன், அந்த அர்த்தம் தான் இங்க வருது. ஸோ இப்படிதான் நம்ம நினைக்க தோணும் ஆர்டினரி மேனுக்கு. அந்த முழு ஞானம் என்பதை கொண்ட அந்த டிவைன் அல்லது பிரம்மன் சச்சிதானந்தா அது ஒரு புறமும், இந்த அறியாமையில் சூழலும் இந்த உலகமும் எப்பொழுதுமே எட்டர்னலி செப்பரேட்டா தான் இருக்கும், எப்பொழுதுமே சாஸ்வதமான தனித்தனியான அமைப்புகளாகத்தான் இருக்கும், இந்த உலகத்திற்கு விமோச்சனமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் நாம் இருப்போம் மேம்போக்கா பார்த்தா. இந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் ஏன் இந்த கருத்தை நம்ம 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 ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால், நாலேஜ் வேறு இக்னோரன்ஸ் வேறு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த இக்னோரன்ஸுக்கு சோர்ஸ் என்ன? எல்லாத்துக்கும் சோர்ஸ் வேணும் இல்லையா? இந்த உலகத்தில் காணக்கூடிய ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஏதோ ஒரு மூலம் இருக்கணும். நாலேஜுக்கு மூலம் டிவைன்னு தெரியும் நம்மளுக்கு. இக்னோரன்ஸுக்கு எங்கேருந்து மூலம்? அதுக்கு ஏதோ ஒரு மூலம் இருக்கணுமா இல்லையா? ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னா ரெண்டுக்கும் வெவ்வேறு மூலம் இருக்கணும். ஆனா நமக்கு என்ன அடிப்படையில் என்ன உண்மை? ஆல் இஸ் பிரம்மன், தெர் இஸ் நத்திங் விச் இஸ் நாட் பிரம்மன் ஆர் சச்சிதானந்தா இன் திஸ் வேர்ல்ட். அப்படி இருக்கும்பொழுது இந்த அறியாமை என்பது எங்கிருந்து வந்திருக்க முடியும்? அந்த கேள்வி எழுகின்றது இல்லையா? அதனால நம்ம வேறொரு கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவை இரண்டுமே வெவ்வேறான விஷயங்கள் கிடையாது, இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கின்றது. They are the power, they are the powers of the same consciousness. ஒரே சோர்ஸ் தான், அந்த ஒரே உணர்வு நிலையினுடைய வெவ்வேறு சக்திகள். ஒருபுறம் கான்சியஸ்னஸ் as நாலேஜ், அந்த முழு ஞானமாக அந்த உணர்வு நிலை இருக்கின்றது. அது காலத்தை கடந்த நிலையில் தன்னை அறிந்த வண்ணம் இருக்கின்றது. அவ்வாறு இருந்தாலும் என்ன செய்கின்றது? காலத்திற்கு தன்னுள்ளேயே அது காலத்திற்கு உட்பட்ட அம்சத்தை பார்க்கின்றது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். சூப்பர் மைண்டினுடைய செகண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கிறோம். சூப்பர் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ஒன்னஸ், அங்க வேற எதுவுமே கிடையாது. செகண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? ஒன்னஸும் இருக்கின்றது, தனக்குள்ளேயே மல்டிபிளிசிட்டி, அதையும் அது தன்னுள்ளேயே பார்க்கின்றது. அது ஒத்த கருத்து தான் இதுவும். கான்சியஸ்னஸ் as knowledge knows its timeless self and sees time within itself. அதே சமயம் கான்சியஸ்னஸ் as ignorance, அதே உணர்வு நிலை அறியாமை என்கின்ற நிலையில் எப்படி இருக்கின்றது? அதே உணர்வு நிலைதான், the same consciousness அறியாமை என்கின்ற நிலையிலே இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த முழு ஞானத்தினுடைய பகுதி ஞானமாக இருக்கின்றது. பகுதி ஞானமாகவும் ஒரு மேற்புற செயல்பாட்டை உடைய வண்ணமாகவும் தான் இருக்கின்றது. partial and superficial action of the same knowledge. தன்னை திரை போட்ட மறைத்த வண்ணம் இங்கு செயல்படுகின்றது அப்படிங்கிறார். It veils itself in its own conception of temporal being. டெம்பரல்னு என்ன அர்த்தம்? டெம்பரல்னா காலத்திற்கு உட்பட்ட அப்படின்னு அர்த்தம். இட்டர்னல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, that which is beyond time. டெம்பரல் அப்படின்னா காலத்திற்கு உட்பட்ட விஷயம், அதற்கு ஆப்போசிட் இட்டர்னல், சாஸ்வதமாக இருக்கின்றது. காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இங்கு செயல்படும் பொழுது தன்னை திரை போட்டு மறைத்து கொண்டு அந்த உணர்வு நிலை செயல்படுகின்றது. அப்படின்னா என்ன புரிகின்றது என்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு திரை, எல்லாமே திரை போட்ட நிலையில் தான் காணப்படுகின்றன. அந்த திரையை நீக்கி நம்ம உள்ளே சென்றால் நமக்கு அந்த நாலேஜ் என்பது கிடைக்கும் என்பதுதான் உண்மை. மேற்புறத்தில் காணக்கூடிய விஷயங்கள் அப்படியே கிடையாது அப்படிங்கிறார் பகவான். It can return to the eternal self knowledge by the removal of the veil அப்படிங்கிறார். காலத்தை கடந்த அந்த பிரம்மன், டைம்லெஸ் பிரம்மன் எப்படி இருக்கின்றது? as consciousness of knowledge sees its manifestation in time within itself. காலத்திற்கு உட்பட்ட நிலையில் தன்னுடைய வெளிப்பாட்டை அது பார்க்கின்றது.
தன்னுடைய வெளிப்பாட்டில் அது எவ்வாறு இருக்கின்றது என்றால், அறியாமை என்கின்ற அந்த ஒரு மூடியை, அது ஒரு திரையை தனக்கு முன் வைத்து அது செயல்படுகின்றது. Removal of the veil restores its eternal self-knowledge. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இது அடுத்தது போகலாம் நம்ம. Paragraph 8. For it would be irrational to suppose that the superconscious knowledge is so aloof and separate as to be incapable of knowing time and space and causality and their works. For then it would be only another kind of ignorance, the blindness of the absolute being answering to the blindness of the temporal being as positive pole and negative pole of a conscious existence, which is incapable of knowing all itself, but either knows only itself and does not know its works, or knows only its works and does not know itself, an absurdly symmetrical equivalence in mutual rejection. Explanation. படிக்கிட்டு வாங்க சார். Yes, madam. It would be irrational for us to suppose that the superconscious knowledge is aloof from its manifestation in time and space. We cannot say that it is incapable of knowing time and space and causality in and their works. If it is so, then it would be another kind of ignorance. It would be like blindness of the absolute being, that is, timeless, spaceless superconscious, answering to the blindness of the temporal being, that is, existence in time and space. This would mean that the superconscious knows only itself and does not know its works, meaning its manifestation in time and space, that is, it is like knowing, it is like saying, it is like saying, I know myself, sorry sir, I know myself, but I do not know what I am doing. Or it knows only its works, manifestation in time and space, and does not know itself, that is, as a superconscious beyond time and space. Here we come across the absurdity of symmetrically equal powers in rejecting each other, because it is one and the same Brahman that exists beyond time and space as well as in time and space. They cannot oppose each other. Thank you, sir. Thank you, madam. Thank you. Thank you. Thank you. நம்ம ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. என்ன என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? While consciousness as ignorance is a partial and superficial action of the same knowledge, the previous paragraph நான் ரெஃபர் பண்றது. While consciousness as ignorance is a partial and superficial action of the same knowledge, which sees rather itself in time, veiling itself in its own conception of temporal being, and can only by the removal of the veil return to eternal self-knowledge. இதுதான் உலகத்திலே நடக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, this is how it is manifesting. மேனிஃபெஸ்டேஷன் இப்படிதான் இருக்கு. இதை ஒட்டிய இன்னொரு கருத்தை நம்ம பார்க்கணும். பகவானுடைய த மதர், நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே இந்த த மதர் புக்
ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் படிக்கிறோம். நமக்கு நன்கு அறிமுகமான புத்தகம் மாத்ரு உபனிஷத் என்று கபாலி சாஸ்திரியாரால் அழைக்கப்பட்ட புத்தகம். அதுல பகவான் ஒரு கருத்தை கூறுகின்றார். இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஒரே உண்மையை தாங்கி வரக்கூடிய கருத்துக்கள். இந்த பின்னணியில அந்த கருத்தை பார்த்தா நமக்கு நன்றா புரியும், அந்த பின்னணியில இதை பார்த்தா நமக்கு நல்லா புரியும். என்ன கூறுகின்றார் அதுல? அதாவது in all that is done in the universe, in all that is done in the universe, the divine through his Shakti is behind all action, but he is veiled by his Yoga Maya and works through the ego of the Jiva in the lower nature. திருப்பி படிக்கிறேன். In all that is done, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான த மதர் புக்ல. ஏன் வந்து இந்த பர்சனல் எஃபர்ட் தேவை அப்படிங்கிறதுக்கு பகவான் சொல்லக்கூடிய கருத்து. In all that is done in the universe, the divine through his Shakti is behind all action, but he is veiled by his Yoga Maya and works through the ego of the Jiva in the lower nature. இந்த பகவான் வந்து இந்த யோக மாயா அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். அது அர்த்தம் என்ன அப்படிங்கறத யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Why he is calling this yoga maya? In all, yes madam, yes. சார், தன்னுடைய முழுமையான அந்த சக்தியை வந்து இந்த ஜீவனுக்காக அவத்தை குறைத்து கொண்டு, தட் இஸ் கட்டுப்படுத்தி கொண்டு, இன்ஃபனைட் வந்து அந்த ஃபைனைட்குள்ள இறங்கி அதுக்காக செயல்படுறது. அந்த அளவுல எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். யோகமாயான என்ன அர்த்தம்னா, the power that puts out this world in time out of the timeless and yet conceals the reality behind the phenomenon. அதுதான் இங்கேயும் சொல்றார். அதாவது டைம்லெஸ், தன்னுடைய சக்தி வந்து டைம்லெஸ்லேருந்தான் அந்த நாலேஜ் எப்படி செயல்படுகின்றது, காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலேருந்து தான் செயல்படுகின்றது. எங்கு செயல்படுகின்றது? செயல்படணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல செயல்படணும்ல, அது இருக்கிற இடத்துல இருந்தா செயல்பட முடியாது. டைம்லெஸ் ஸ்டேட்ல வந்து செயல்பட முடியுமா? முடியாதுல்ல. டைம்லெஸ் ஸ்டேட்லேயே இருந்தது அப்படின்னா அது பிரம்மன் அந்த இடத்துல ஏகமாக இருக்கும், சச்சிதானந்தாவா தான் இருக்கும். அங்க வந்து செயல்பாடு அப்படின்னு கிடையாது. செயல்பாடு அப்படின்னு சொன்னாலே எங்க நடக்க முடியும்? இந்த உலகத்தில் தான் நடக்க முடியும், மேனிஃபெஸ்டேஷன்ல தான் நடக்க முடியும். தன்னை வெளிப்படுத்தி கொள்வதன் மூலமாகத்தான் செயல்பட முடியும். ஆகையினால எப்படி வெளிப்படுத்தி கொள்கின்றது? இந்த டைம்லெஸ் பவர் வந்து டைம்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. காலத்தை கடந்து இருக்கும் சக்தி காலத்துக்கு உட்பட்டு இருக்கும் நிலையின் மூலம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வேரியஸ் ஃபைனைட் அமைப்புகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனா அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கின்றது இல்லையா, the reality, அதை வந்து மறைக்கின்றது. yet conceals the reality behind the phenomena. இதுதான் யோகமாயா அப்படிங்கிறத பகவான் வந்து இந்த அர்த்தத்தில் தான் அங்க சொல்றாரு. இதுல எக்ஸ்டர்னலா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அது எக்ஸ்டர்னலி இட் ஒர்க்ஸ் பிஹைண்ட் த வெயில். இன்டர்னலா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் டு லிபரேட் த சோல் ஃப்ரம் தி ஸ்லேவரி டு நேச்சர். இதுதான் வந்து அங்க பகவான் கூறுகின்றார். இங்கேயும் பகவான் அதே கருத்தை தான் கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? வெயிலிங் இட் செல்ஃப் இன் இட்ஸ் ஓன் கன்செப்ஷன் ஆஃப் டெம்பரல் பீயிங். காலத்திற்கு உட்பட்ட அமைப்பின் மூலமாக தன்னை மறைத்துக் கொள்கின்றது அந்த பரம்பொருள். And can only by the removal of the veil return to eternal self-knowledge.
அந்த திரையை விளக்கிட்டோம் அப்படின்னா தென் we go back to the eternal self knowledge. இப்ப இந்த பேராகிராஃப்ல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தா அல்லது பிரம்மன் எவ்வாறு அழைத்தாலும் அல்லது சூப்பர் கான்ஷியன்ட், இதெல்லாம் பகவான் வெவ்வேறு வார்த்தைகளில் குறிக்கின்றார் அந்த பரம்பொருளை. அந்த சூப்பர் கான்ஷியன்ட் நாலேஜ் அது காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட தன்னுடைய வெளிப்பாட்டிலிருந்து அது விலகி நிற்கின்றது என்று நாம் நினைப்பது சற்றும் பொருத்தமில்லாதது அப்படிங்கிறார். It would be irrational to suppose that the superconscient knowledge is aloof from its manifestation in time and space அப்படிங்கிறார் பகவான். அது மாத்திரம் இல்ல, பகவான் ரொம்ப it would be irrational to suppose that the superconscient knowledge is so aloof and separate as to be incapable of knowing time and space and causality and their works. இது இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது காலத்தின் மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அங்க அந்த அந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று காலத்திற்கு உட்பட்ட நிலையின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரே விஷயம்தான் ரெண்டு நிலையிலையும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாலேஜ், சூப்பர் கான்ஷியஸ் நாலேஜ் இங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முற்றிலும் தனியாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அப்படிங்கிறார். அப்படி நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு அறியாமை அப்படிங்கிறார் பகவான். இட் இஸ் another kind of ignorance அப்படிங்கிறார். இது உபநிடத்திலும் இந்த கருத்து கூறப்படுகின்றது. One who lives in multiplicity, அதாவது இந்த பன்முகத்தன்மையிலேயே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அது மட்டுமே உண்மையின் நினைத்துக் கொண்டிருப்பவன் he lives in a blindness. அதே சமயம் அந்த ஏகமான அந்த ஒருமைத்தன்மையிலேயே இருந்து கொண்டு இந்த பன்மை நிலையை அறியாமல் இருப்பது என்பது இட் இஸ் a greater blindness என்று உபநிடத்தில் கூறப்படுகின்றது. அதே கருத்தை தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த ஏகமாக காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த முழு ஞானம் என்பது தன்னுடைய வெளிப்பாட்டை காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு இருக்கும் தன்னுடைய வெளிப்பாடையிலிருந்து விலகியும் அது குறித்த அறியாமையிலும் இருப்பது என்று நம்மால் நினைக்க முடியாது. அவ்வாறு எண்ண முடியாது. அவ்வாறு இருந்தால் அது அதுவும் ஒரு அறியாமை தான் அப்படிங்கிறார் பகவான். என்ன கூறுகின்றார்? The blindness, it would be like the blindness of the absolute being answering to the blindness of the temporal being அப்படிங்கிறார் பகவான். ரொம்ப அழகாக கூறுகின்றார். The blindness of the absolute being என்ன அர்த்தம்? அந்த சச்சிதானந்தா, டைம்லெஸ், காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலை, அப்சல்யூட். The blindness of the absolute being answering to the blindness of the temporal being, காலத்திற்கு உட்பட்ட இருக்கக்கூடிய அந்த நிலை. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? The super conscient knowledge, காலத்திற்கு அப்பாற்பட்ட உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்பது தனியாக இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. காலத்திற்கு உட்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து விலகியும் தனித்தும் இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது அப்படிங்கிறார். ரெண்டுமே ஒரே சோர்ஸ் தான் அப்படிங்கிறார். அப்படி இருந்ததுன்னா பகவான் என்ன சொல்றார்? அப்படி ஒரு கால் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், சூப்பர் கான்ஷியன்ட், அது தன்னை மாத்திரம்தான் அறிந்துள்ளது. இட் நோஸ் ஒன்லி இட் செல்ஃப் அண்ட் டஸ் நாட் நோ இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்?
It knows only itself and does not know its worksனா என்ன அர்த்தம்? பரம்பொருளினுடைய வேலைன்னா என்னது? தன்னுடைய வெளிப்பாடு. ஸோ தன்னை அறிந்துள்ளது, ஆனால் தன்னுடைய தன்னுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட வெளிப்பாட்டை அது அறிந்திருக்கவில்லை என்பது அர்த்தம். எனக்கு என்ன பத்தி தெரியும், ஆனா நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது. அது மாதிரி யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒப்பாகும் அப்படிங்கிறார். அதனால அது மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறார். அல்லது என்னுடைய வெளிப்பாடை மாத்திரம்தான் நான் அறிவேன், பட் நான் யார் என்பதை அறியாமல் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன செய்கின்றேன் என்பதை நாம் அறிகின்றேன், பட் நான் யார் என்பதை நான் அறியாமல் இருக்கின்றேன். அது மாதிரி இருக்க முடியாது. இட் நோஸ் ஒன்லி இட்ஸ் ஒர்க்ஸ். அதனுடைய வேலை என்ன? மேனிஃபெஸ்டேஷன் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ். டஸ் நாட் நோ இட் செல்ஃப். காலத்தை கடந்த அமைப்பு தான் அறுதியான அமைப்பு என்பதை நான் அறியாமல் இருக்கின்றேன். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இல்லை அப்படிங்கிறார். இரண்டுமே எப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? இரண்டுமே சமசக்திகள், ஒன்றை ஒன்று விளக்கும் சமசக்திகளாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா இட் இஸ் ஒன் அண்ட் த சேம் பிரம்மன். காலத்தை கடந்திருப்பதும் அதே பிரம்மன் தான். காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு தன்னை வெளிப்பாட்டின் மூலமாக செயல்படுவதும் அதே பிரம்மன் தான். ஸோ தே cannot oppose each other. அதனால அந்த நாலேஜ் இக்னோரன்ஸும் ரெண்டு வெவ்வேறான சக்தி இருக்க முடியாது அப்படின்ட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அறியாமைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த உலகம், அதுவும் முழு ஞானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் சச்சிதானந்தாவும் வெவ்வேறான விஷயங்களே கிடையாது அப்படிங்கிறார். ஆல் இஸ் பிரம்மன். இந்த பிரம்மன் தான் அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் திரையிட்டு தன்னை மூடி இங்கே செயல்படுகின்றது. அந்த கருத்தை தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இது ஏன் அவ்வளவு அழுத்தம் தருகின்றார் என்றால், மாயாவாதிகள் என்ன கூறினார்கள்? The world is a bundle of ignorance. இதுக்கு விடிவு காலம், இதுக்கு மோட்சம், இதுக்கு விடிவு காலமே கிடையாது, இப்படித்தான் இருக்கும் அது அப்படின்ட்டாங்க. பட் ஏன்னா அவங்க ஒத்துக்கல. இந்த டிவைன், இந்த உலகம் என்பது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காகத்தான் பகவான் அதை கிளாரிஃபை பண்றார். அடுத்தது போகலாம். From the larger point of view, the ancient Vedantic, we must conceive of ourselves not as a dual being, but as one conscious existence with a double face of consciousness. One of them is conscient or partly conscient in our mind, the other superconscient to mind. One, a knowledge situated in time, works under its conditions and for that purpose puts its self-knowledge behind it. The other, timeless, works out with mastery and knowledge its own self-determined conditions of time. One knows itself only by its growth in time experience. The other knows its timeless self and consciously manifests itself in time experience. Thank you. Explanation. சார் படிப்பீங்களா? படிங்க மேடம். From the ancient Vedantic point of view, we must conceive of ourselves as one conscient existence and not as a dual being. Brahman is one without a second. We must consider ourselves as one conscious existence with a double face of consciousness. One of them is conscient or partly conscient in our mind, and the other is superconscient to mind. One is a knowledge situated in time, working under its conditions, and for that purpose puts its self-knowledge behind it. The other is timeless, working out with mastery, and knowledge is its own self-determined conditions of time. One part is a lower consciousness on the level of the mind, and there is another higher consciousness beyond the mind. One knows itself only by its growth in time experience. The other knows its timeless self and consciously manifests itself in time experience. The next படிக்கலாங்களா சார்? அதையும் படிச்சிருங்க மேடம்.
ஓகேங்க சார். The consciousness of the mind is working itself out in actions in day-to-day life within the limits of time, whereas the consciousness beyond mind knows itself but also manifests itself in time experience through the ignorance of the mind. In this view, consciousness is a single consciousness working simultaneously on two different levels. One is situated in time and the other is situated beyond time. The consciousness of ignorance is determined by time, and the consciousness of the superconscient determines its own conditions in time. It is a master of time, whereas the lower one is a slave of time. Dr. Ananda Reddy, Deliberations on the Life Divine, Volume 8, page 18, Sakar, Puducherry. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. வேதாந்திக் பாயிண்ட் ஆஃப் வியூல வேதாந்திக் ட்ரூத் என்ன அப்படின்னா, we are one conscient existence தான். டியூவாலிட்டி என்பதே இங்க கிடையாது. தட் இஸ் அ பேசிக் ட்ரூத். அதன் அடிப்படையில் தான் லைஃப் டிவைன் எல்லாமே அமைந்து உள்ளது. there is one conscient existence, no duality. இங்க Brahman is one without a second. ஒரே கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப அதற்குள்ளேயே உணர்வு நிலையினுடைய இரண்டு நிலைகள் அமைந்துள்ளன. ஒரே உணர்வு ஒரே எக்ஸிஸ்டன்ஸ் தான், ஒரே கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான். அதில் என்ன எவ்வாறு அமைந்துள்ளது என்றால், உணர்வு நிலையினுடைய இரண்டு நிலைகள் அமைந்துள்ளன. டபுள் ஃபேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற. அது என்ன டபுள் ஃபேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னா, ஒரு நிலை எப்படி இருக்கின்றது என்றால், நாம் இருக்கக்கூடிய நிலை ஓரளவு உணர்வு நிலையில் இருக்கின்றோம், அல்லது அரைகுறையான உணர்வு நிலையில் மனம் என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். மற்றொரு உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது? மனம் என்கின்ற நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது, சூப்பர் கான்ஷியன்ட் டு மைண்ட். சோ இதுதான் இரண்டு படிநிலைகள். ஒரு நிலை எப்படி இருக்கின்றது? நாலேஜ் சிச்சுவேட்டட் இன் டைம், காலத்திற்கு உட்பட்ட ஞானமாக இருக்கின்றது. அது இந்த காலம் என்கின்ற ஒரு அளவு, இடம் என்கின்ற ஒரு அளவீடு, இதற்கெல்லாம் உட்பட்ட நிலையில் செயல்படுகின்றது. ஒரு லிமிட்டட் பர்பஸ், ஒரு எல்லைக்குள் செயல்படுகின்றது. அவ்வாறு செயல்படும் பொழுது முழு ஞானத்துடன் செயல்படுவது இல்லை. அந்த முழு ஞானத்தை பின்னுக்கு தள்ளி வைத்து ஒரு அரைகுறை ஞானத்துடன் செயல்படுகின்றது. அதுதான் நாம் இருக்கக்கூடிய மனம் என்கின்ற தற்போதைய நிலை. இன்னொரு உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது? காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது, டைம்லெஸ். அதே போல அவ்வாறு இருந்தாலும் என்ன செய்கின்றது? இந்த காலத்திற்கு உட்பட்டு நிகழும் அனைத்தையும் அதுதான் ஆளுமை செய்கின்றது. அது குறித்த முழு ஞானத்துடன் அது இருக்கின்றது. இந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலை என்பது சூப்பர் கான்ஷியன்ட் என்பது காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும் காலத்திற்கு உட்பட்டு நிகழும் அனைத்து செயல்களுக்கும் அதுதான் ஒரு எஜமானனாகவும் வழிநடத்துபவனாகவும் இருக்கின்றது அப்படிங்கிற. ஒன்னு லோவர் கான்சியஸ்னஸ், அந்த லெவல் ஆஃப் த மைண்ட். அடுத்தது ஹையர் கான்சியஸ்னஸ் பியாண்ட் த மைண்ட். இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். இதைத்தான் நம்ம லோவர் கான்சியஸ்னஸ் இருக்கதான் நம்ம இக்னோரன்ஸ் அப்படிங்கிறோம், ஹையர் கான்சியஸ்னஸ் நாலேஜ் அப்படிங்கிறோம். ரெண்டுமே டூ ஃபேசஸ் ஆஃப் த சேம் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறார். காலம் என்கின்ற அனுபவத்தின் மூலம் காலம் என்கின்ற அனுபவங்களின் மூலமாக ஒன்று அனைத்தையும் அறிகின்றது, மற்றொன்று காலத்தை கடந்த நிலையில் தன்னை அறிந்த வண்ணம் இருக்கின்றது. இருந்தாலும் அது என்ன செய்கின்றது? தன்னை காலத்தின் அனுபவங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால நம்மளுடைய மனத்தினுடைய உணர்வு நிலை எப்படி செயல்படுகின்றது என்றால்,
டே டு டே லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து லிமிட்ஸ் ஆஃப் டைம் தான் செயல்படுகின்றது. அந்த உணர்வு நிலை மனம் என்கின்ற நிலைக்கு அப்பாற்பட்டுள்ள உணர்வு நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது காலம் என்கின்ற அனுபவத்தின் மூலமாக செயல்படுகின்றது. அதான் விஷயம். ஒன்று காலம் என்கின்ற நிலையில் செயல்பட்டு அரைகுறையாக செயல்படுகின்றது, சாதாரண நிலையில் இருக்கின்றது. காலத்திற்கு அப்பாற்பட்ட உணர்வு நிலை சூப்பர் கான்சியன்ட், அது எப்படி காலத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அது எப்படின்னா அது அந்த நிலையிலே இருந்து விடுவதில்லை. அதுவும் என்ன செய்கின்றது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மனதினுடைய அறியாமையின் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகக்கூடிய ஒரே கான்சியஸ்னஸ் தான் working simultaneously, working on two levels. One is situated in time, the other is situated beyond time. So கான்சியஸ்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்பது நாம் இருக்கக்கூடிய நிலை வந்து இட் இஸ் டிட்டர்மைன்டு பை டைம். அதே போல நமக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்சியன்ட் அது என்ன செய்கின்றது, அது அந்த நிலையில் இருந்தாலும் காலத்திற்கு உட்பட்டு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் அது தீர்மானிக்கின்றது. டிட்டர்மின்ஸ் இட்ஸ் ஓன் கண்டிஷன்ஸ் இன் டைம். இட் இஸ் a master of time, whereas the lower is a slave of time என்று டாக்டர் ஆனந்த் ரெட்டி விளக்கம் தருகின்றார். இதற்கு சூப்பர் கான்சியன்ட் வந்து இட் இஸ் a master of time, whereas மைண்ட் வந்து இட் இஸ் a slave of time. paragraph 9 போகலாம். Paragraph 9. We realize now what the Upanishad meant when it spoke of Brahman as being both the knowledge and the ignorance, and of the simultaneous knowledge of Brahman in both as the way to immortality. Knowledge is the inherent power of consciousness of the timeless, spaceless, unconditioned self, which shows itself in its essence as a unity of being. It is this consciousness that alone is real and complete knowledge, because it is in an eternal transcendence which is not only self-aware but holds in itself, manifests, originates, determines, knows the temporally eternal successions of the universe. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. This double phase of consciousness, one partly conscient in mind and the other superconscient to mind, is what Upanishad speaks of Brahman as both the knowledge and the ignorance. The simultaneous knowledge of Brahman in both is the way to immortality. Knowledge is the inherent power of consciousness of the timeless, spaceless, unconditioned self, the Brahman. The unity of being is the essence of Brahman. It is this consciousness of Brahman that alone is real and complete knowledge, because it is an eternal transcendence which is not only self-aware but holds in itself, manifests, originates, determines, knows the temporarily, that is within time, eternal successions of the universe. Thank you, sir. Thank you. The double phase of consciousness அப்படிங்கிறத பார்த்தோம். இதைத்தான் வந்து உபநிடத்துல வந்து எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்றால், Brahman as being both the knowledge and the ignorance. Brahman as being both the knowledge and ignorance. அது எப்படி இருக்க முடியும்? நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரம்மன் எப்படி நாலேஜாவும் இருக்க முடியும், இக்னோரன்ஸாவும் இருக்க முடியும் அப்படின்னா இதுதான் ரெண்டு ஃபேஸ்ல இருக்கு. அதைதான் சொல்றாங்க. அதுதான் உபநிடத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது. பிரம்மன் as being ரெண்டு ஃபேஸ், ஒன் வந்து நாலேஜ், இன்னொரு ஃபேஸ் வந்து ஒன் இஸ் நாலேஜ் பியாண்ட் டைம், ஒன் இஸ் இக்னோரன்ஸ் வித்இன் டைம். ரெண்டு ஃபேஸ்ல இருக்கு. ஒரே கான்சியஸ் பீயிங் தான், ரெண்டு ஃபேஸ்ல இருக்கு. இதைத்தான் உபநிடத்தில் பிரம்மன் as being both the knowledge and the ignorance. அது மாத்திரம் இல்ல, and of the simultaneous knowledge of Brahman in both. பிரம்மனுக்கு வந்து ஒரே சமயத்துல இந்த இரண்டு குறித்த ஞானமும் இருக்கும். இதை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அந்த சாஸ்வத தன்மையை எட்ட முடியும். நாலேஜ் என்பது
அந்த வித்யா என்பது the knowledge of oneness. நாலேஜ் என்றாலே என்ன அர்த்தம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நாலேஜ் ஆனாலும் படிக்கிறோம், நம்ம வந்து எகைன் நம்மளுடைய ஆர்டினரி மீனிங்க்கு போயிடக்கூடாது. நாலேஜ்னா என்ன அர்த்தம்னா நாலேஜ் ஆஃப் த ஒன்னஸ். அதான் அது வந்து இன்ஹரண்ட் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த டைம்லெஸ் அப்படிங்கிறார். பிரம்மனுடைய அடிப்படை இயல்பு எப்படி இருக்கின்றது? இட் இஸ் டைம்லெஸ், காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. ஸ்பேஸ்லெஸ், இடத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. அன்கண்டிஷன்டு செல்ஃப், அப்சல்யூட். அது அதனுடைய இன்ஹரண்ட் பவர், அதனுடைய இயல்பான உணர்வு நிலையினுடைய சக்தி எதுவென்றால் அந்த நாலேஜ், சித். ஏன்னா சச்சிதானந்தாவில் சித் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சித் அண்ட் சித் சக்தி ஏனென்றால் அதுதான் வந்து இன்ஹரண்ட் பவர். யூனிட்டி ஆஃப் பீயிங் வந்து எசன்ஸ் ஆஃப் பிரம்மன் இல்லையா? அதனால்தான் அங்கே வந்து நாலேஜ் என்ற அந்த அடிப்படை அம்சம் இருக்கின்றது. அங்க பிரிவு என்பதே கிடையாது. பிரம்மன்ல வந்து there is no division. யூனிட்டி ஆஃப் பீயிங் தான். இட் இஸ் எசன்ஸ் ஆஃப் பிரம்மன். இந்த உணர்வு நிலை, இந்த பிரம்மனினுடைய இந்த உணர்வு நிலை தான் வந்து ரியல் அண்ட் கம்ப்ளீட் நாலேஜ். த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் தான் வந்து ரியல் அண்ட் கம்ப்ளீட் நாலேஜ். என்ன காரணம் என்றால் அது எப்பொழுதுமே ஒரு சாஸ்வதமான அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. தன்னைத்தானே அறிந்த வண்ணம் மாத்திரம் அல்ல, பட் தனக்குள்ளேயே அது எதையெல்லாம் அது வெளிப்படுத்துகின்றதோ, எதையெல்லாம் அது எதற்கெல்லாம் அது ஒரு துவக்கமாக இருக்கின்றதோ, எவைகளையெல்லாம் அது தீர்மானிக்கின்றதோ, எவைகளையெல்லாம் அது காலத்திற்கு உட்பட்ட நிலையில் அறிந்து வைத்துள்ளதோ, அவைகள் அனைத்தையும் அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அந்த நிலை வந்து தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் அன் இட்டர்னல் டிரான்செண்டன்ஸ் அப்படிங்கிறார். which is not only aware, which is not only self-aware, but holds in itself, manifests, originates, determines, knows the temporally eternal successions of the universe அப்படிங்கிறார். அதுதான் ரியல் நாலேஜ் அப்படிங்கிறார். அதாவது இட் ஹோல்ட்ஸ் the knowledge of oneness as well as the knowledge of multiplicity. அங்க வந்து டிவிஷனே கிடையாது. அதுதான் ரியல் நாலேஜ் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் சார், இந்த ரங்கராஜன் சார் படிக்கிறீங்களா? அது ரங்கராஜன் சார், உங்க மைக் மியூட்ல இருக்கு. எஸ், அகைன் மியூட்ல போயிடும். எஸ், அகைன் மியூட்ல போயிடும். இப்ப சரியாயிட்டா சார்? இப்ப சரியா இருக்கு சார். Ignorance is the consciousness of being in the time, in the successions of time, divided in its knowledge by dwelling in the moment, divided in its conception of self-being by dwelling in the divisions of space and the relations of circumstance. மறுபடியும் ஓடி போயிருக்கு. பேரா ignorance 9ல வந்து ரெண்டாவது போர்ஷன். சாரி சார், தொட்டவனே அப்படி ஓடி போயிட்டு. பரவாயில்ல, ஒரே ஒரு நிமிஷம். ignoranceல ஆரம்பிக்கும். ஆமா சார். வந்துருச்சு சார். It is called the ignorance because it has put behind it the knowledge of unity, and by that very fact is unable to know truly or completely either itself or the world, either itself or the world, sorry sir, living within the ignorance from moment to moment. Either the transcendent or the universal reality. Either the transcendent or the universal reality. ஆமா சார். Living within the ignorance from moment to moment
தொடத்தோட ஓடி போடி ஒரு நிமிஷம். In the moment, from field to field, from relation to relation, the conscious soul stumbles on in the error of fragmentary knowledge. Avidyayam antare vardamanaha janganyamanaha pariyanti mudaha ande naiva niyamanaha yatantaha. Living and moving within the ignorance, they go round and round, stumbling and battered, men deluded, like the blind led by the one who is blind. முண்டக உபனிஷதம் மண்டலம் 1 அத்தியாயம் 2 சாகை 8. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எதுக்காகனா ரங்கராஜன் சாரோடைய சான்ஸ்கிரிட் டிக்ஷன் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறனாலதான் அவருக்கு இதை படிக்குமாறு பண்ணித்தோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்பிளனேஷன் கூட நானே படிச்சிடுறேன் சார். படிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Ignorance is the consciousness of being in the successions of time. By dwelling in the successions of moments, it is divided in its knowledge. By dwelling in the successions of moments, it is divided in its knowledge. By dwelling in the divisions of space and the relations of circumstances, it is divided in its conception of self-being. It views itself as separate from others. It is self-present in the multiple working of the unity. It is called ignorance because it has put behind it the knowledge of unity. Because of this, it is unable to know truly or completely either itself or the world, either the transcendent or the universal reality. The conscious soul lives within the ignorance from moment to moment, from field to field, from relation to relation. Therefore, it stumbles on in the error of a fragmentary knowledge. Thank you, sir. Thank you very much. Thank you. See, நம்ம வந்து again knowledge அப்படிங்கிறதுக்கும் ignorance அப்படிங்கிறதுக்கும் நம்ம நல்ல மீண்டும் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்றோம். சரியான அர்த்தம் என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். நாலேஜ் என்பது வித்யா, இக்னோரன்ஸ் என்பது அவித்யா அப்படிங்கிறது. இந்த நாலேஜ் என்பது நாலேஜ் ஆஃப் யூனிட்டி, அவித்யா என்பது இக்னோரன்ஸ் ஆஃப் யூனிட்டி. இதுதான் ரியல் மீனிங். இதன் அடிப்படையில் தான் இந்த பேராகிராஃப்லாம் பகவான் விளக்குகின்றார். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் கான்செப்ட். ஏன்னா நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸுக்கு வேற மீனிங், காமன் மீனிங் வேற. இங்க பகவான் கூறக்கூடிய அந்த வேதாந்திக் டேர்ம்ஸ் படி அந்த கான்டெக்ட்ல சொல்லக்கூடிய மீனிங் வேற. அவித்யா வித்யா என்பதற்கான மீனிங்ல அந்த கான்டெக்ட் தான் இங்க நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத பகவான் கையாளுகின்றார். நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ். அது எந்த நிலையில் காணப்படுகின்றது? எந்த விதமான பிரிவினையும் இல்லாத இருக்கக்கூடிய அந்த பிரம்மனினுடைய நிலையில்தான் அது காணப்படுகின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? யூனிட்டி அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் எசன்ஸ் ஆஃப் த பிரம்மன். எசன்ஸ் as a unity of being. பிரம்மன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் வந்து இருக்கின்றது. எப்படி காணப்படுகின்றது என்றால் as a unity of being. இந்த உணர்வு நிலை இதுதான் ரியல் கம்ப்ளீட் நாலேஜ். கம்ப்ளீட் நாலேஜ் என்ன அர்த்தம்னா எந்த விதமான டிவிஷனும் இல்லாம அந்த யூனிட்டி ஏகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஞானம் தான் வந்து ரியல் நாலேஜ். இது எந்த நிலையில் காணப்படுகின்றது? அந்த பிரம்மன், இந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல அந்த பிரம்மனுடைய அந்த டைம்லெஸ் ஸ்டேட்ல காணப்படுகின்றது. அதுதான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் an inherent power of consciousness அப்படிங்கிறார். Knowledge is an inherent power of consciousness of the timeless, spaceless, unconditioned self அப்படிங்கிறார்.
அப்படி இருக்கும் பொழுது இதற்கு மாறுபட்ட நிலையில இருக்கக்கூடிய இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் என்றால் அந்த இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். இது எந்த நிலையில காணப்படுகின்றது? காலம் என்கின்ற நிலையில காணப்படுகின்றது. காலம் என்கின்ற நிலை, இடம் என்கின்ற நிலையில, பிரிவுபட்ட நிலையில இந்த நிலை காணப்படுகின்றது. ஒருமையான நிலையில அந்த நாலேஜ் இருக்கின்றது. காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு பிரிவுபட்ட நிலையில தான் வந்து இந்த இக்னோரன்ஸ் காணப்படுகின்றது. காலத்தினுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள்ல ஒரு பிரிவு ஏற்படுது. சரி, இந்த பிரிவு எப்படி ஏற்படுகின்றது? ரெண்டு நிலையில பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நிகழ்வுகளின் தொடர்ச்சியாகத்தான் பார்க்கிறோம். ஒரு நிகழ்வு, அது முடிஞ்சான இன்னொரு நிகழ்வு, அப்படிதான் நம்ம வாழ்வில் எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லா அனுபவங்களையும் பார்க்கிறோம். ஸோ அந்த காலத்திற்கு உட்பட்ட நிலையில ஒரு பிரிவு ஏற்படுது. அப்புறம் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இடம் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் ஏற்படக்கூடிய பிரிவினை. இந்த இடத்துல நடைபெறுகின்றது, வேறொரு இடத்துல நடைபெறுகின்றது, வேறொரு இடத்துல நடைபெறுகின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இடம் எனக்குள்ள ஒன்று நடைபெறுகின்றது, மற்றொரு இடம் வேறொன்று நடைபெறுகின்றது, மற்றொரு இடம் வேறொன்று நடைபெறுகின்றது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அங்க வந்து ஸ்பேஸ் வந்துடுது. காலத்துல வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள். ஸோ இந்த டிவிஷன் என்பது இங்க வந்துடுது. காலம் இடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தோடனே டிவிஷன் வந்துடுது. பிரம்மன் இருக்கக்கூடிய நிலையில டைம்லெஸ் அண்ட் ஸ்பேஸ்லெஸ், அங்க டிவிஷன் கிடையாது, யூனிட்டி தான் அங்க. இங்க டிவிஷன் வந்த உடனே அது கூடவே இக்னோரன்ஸ் வந்துடுது அப்படிங்கிறார் பகவான். இக்னோரன்ஸ் இஸ் அ கான்சியஸ்னஸ் ஆஃப் பீயிங் இன் சக்சஷன்ஸ் ஆஃப் டைம். என்ன நடைபெறுகின்றது? நம்ம எப்படி வாழ்கின்றோம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மெமரி அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, இறந்த காலத்தில் கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களினுடைய ஒரு வேக் பதிவு இருக்கின்றது. கடந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறோம், அப்புறம் எதிர்காலத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி வாழ்கின்றோம் என்றால், தருணத்திற்கு தருணம் நடைபெறக்கூடிய தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்றான். இந்த நிமிஷம் நான் ஒன்று செய்கிறேன், அடுத்த நிமிஷம் வேற ஒன்றை நான் செய்கின்றேன். ஸோ கணத்திற்கு கணம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளின் மூலம் நான் வாழ்கின்றேன். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு தான் எனக்கு கிட்டுகின்றது. ஸோ என்னுடைய அறிவு எப்படி கிட்டுகின்றது? எனக்கு வந்து அந்த டோட்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் எனக்கு இருப்பது கிடையாது. எல்லாமே வந்து சக்சஷன்ஸ் இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் டைம். அதனால் ஏற்படுத்தப்பட்ட பிரிவுபடுத்தப்பட்ட ஒரு அறிவு தான் எனக்கு கிட்டுகின்றது. அதே போல ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்கின்றான்? டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். அவனால் ஒரு மனிதனால ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவன் வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல ஒரே சமயத்துல ஏக காலத்துல இருக்க முடியாது. he can live at a one point of time in space. ஸோ அவனுடைய செயல்பாடு எல்லாமே அந்த இடத்திற்கு உட்பட்ட அந்த டிவிஷன் ஆஃப் ஸ்பேஸ், அதற்குள்ளதான் செயல்பட முடியும் ஒரு மனிதன். அதே போல அதை தொடர்ந்து நிகழக்கூடிய சூழ்நிலைகள், ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு சூழ்நிலை அவனை சுற்றி அமைகின்றது. அதனால் அவனுடைய ஜீவன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அதுல டிவைட் ஆயிடுது அப்படிங்கிறார். எப்படி காலத்துல டிவிஷன்ஸ் ஆஃப் சக்சஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் அதில் வாழுகின்றான், அதுலயும் டிவைட் ஆயிடுது. டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அதுலயும் டிவைட் ஆயிடுது அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே வந்து செல்ஃப் பிரசண்டா இருக்கு. தனக்குத்தானே போட்டுக்கொண்டுள்ள அந்த கணத்திற்கு கணம் என்கின்ற ஒரு சிறை, இடத்திற்கு இடம் என்கின்ற ஒரு சிறை, அதுக்குள்ளதான் வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்கின்றான். இட் இஸ் செல்ஃப், ஒவ்வொரு கான்சியஸ் பீயிங் செல்ஃப் பிரசன்ட் இன் த மல்டிபிள் ஒர்க்கிங் ஆஃப் த யூனிட்டி. யூனிட்டி தான் அடிப்படையில் இருக்கு, பட் அது குறித்து அறியாமல் இருக்கின்றான். ஏன் இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையை நாம் அறியாமை என்று வர்ணிக்கின்றோம் என்றால்,
இந்த நிலையில வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனும் நான் தான் தனிப்பட்ட மனிதன் அப்படின்னு இருக்கிறோம். ஐ ஆம், அதுதான் எனக்கு தெரியுது. நான் இருக்கக்கூடிய இடம் நான், அவ்வளவுதான். ஆனா ஒட்டுமொத்த அமைப்புல நான் ஒரு இணைப்பிரியாத ஒரு அங்கம் என்பதை நான் அறிந்து அது குறித்த அறியாமையை தான் நான் இருக்கின்றேன். இந்த டோட்டல் யூனிட்டியோடைய அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு இல்லை. நான் வந்து ஐ லிவ் இன் த டிவிஷன். அதனால்தான் வந்து நான் இருக்கக்கூடிய நிலையை வந்து இக்னோரன்ஸ். இட் இஸ் கால்ட் இக்னோரன்ஸ் பிகாஸ் த நாலேஜ் ஆஃப் யூனிட்டி என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அதனால்தான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதனுக்கு வந்து தன்னையும் முழுவதாக அறிய முடிவதில்லை, தான் சார்ந்துள்ள உலகத்தையும் ஒரு மனிதனால் சரியாக அறிந்து வைத்து கொள்ள முடிவது இல்லை அப்படிங்கிறார். அது வந்து இந்த பிரபஞ்ச ரீதியாக இருக்கட்டும் அல்லது பிரபஞ்சத்தை கடந்த அமைப்பாக இருக்கட்டும், இது குறித்த ஞானம் ஒரு மனிதனுக்கு இருப்பதில்லை. என்ன காரணம் என்றால் he lives in the ignorance. இக்னோரன்ஸ்னா எகைன் இந்த டிவிஷன்ல இருக்கிறனால இக்னோரன்ஸ். அதுதான் பகவான் இந்த புரிந்து கொள்ளணும் அது கரெக்டா. கான்சியஸ் சோல் பகவான் என்ன கூறுகின்றார்? உணர்வுள்ள அந்த ஆன்மன் என்பது இந்த இத்தகைய அறியாமையில்தான் தருணத்திற்கு தருணம் ஃபீல்டு ஃப்ரம் ரிலேஷன் டு ரிலேஷன் இருக்கின்றது. திரை போட்டு மறைத்துள்ளது. இப்ப கேட்கலாம், எப்படி வந்து இந்த ஆன்மன் வந்து இட்ஸ் a divine spark, it knows everything, it's part of the divine, அது எப்படி அறியாமையில் இருக்குன்னு கேட்கலாம். அது அப்படி கிடையாது. அது தன்னை சுற்றிய ஒரு திரையில் இருக்கின்ற, திரை போட்டு தன்னை மறைந்துள்ள நிலையில் செயல்படுகின்றது. அதனால்தான் it stumbles on in the error of a fragmentary knowledge அப்படிங்கிறார் பகவான். அவ்வாறு துண்டு துண்டாக கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தில் அது தடுமாறி வாழ்கின்றது அப்படிங்கிறார். The moment அந்த திரையை நீக்கினா then it gets a self knowledge. இதுதான் மனிதன் இருக்கக்கூடிய நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். It is not a nation's, but a view and the experience of the reality, which is partly true and partly false, as all knowledge must be, which ignores the essence and sees only fugitive parts of the phenomenon. On the other hand, to be shut up in a featureless consciousness of unity, ignorant of the manifest Brahman, is described as itself also a blind darkness. In truth, neither is precisely darkness, but one is the dazzling by a concentrated light, the other the elusive proportions of things seen in a dispersed, hazy and broken light, half missed, half seen. The divine consciousness is not shut up in either, but holds the immutable one and the mutable many in one eternal, all relating, all uniting self-knowledge. Thank you. Explanation. Sir? Yes, madam. It is not a sign, complete absence of knowledge, but it is a view and experience of the reality, which is partly true and partly false. It is a knowledge which ignores the essence and sees only the elusive parts of the phenomenon. On the other hand, to be shut up in a featureless consciousness of unity, ignorant of the manifest Brahman, is also described as a blind darkness. In truth, neither is precisely darkness. One is the dazzling by a concentrated light, that is consciousness of unity. The other is the elusive proportions of things, seen in the dispersed, hazy, and broken light of mesh, of seeing, that is consciousness of multiplicity. The divine consciousness is not shut up in either, but it holds the immutable one and the mutable many in one eternal, all relating, all uniting self-knowledge. Even when its regard is turned towards the many, it does not allow the truth of the basic one to be lost. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த நம்ம பார்க்குறோம், இந்த அறியாமை என்பது ஒரு முற்றிலும் ஒரு முழு அறியாமை கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அது வந்து நம்ம பகவான் வந்து கிளாரிஃபைஸ், மேக்ஸ் இட் வெரி கிளியர்.
we do not live in the complete ignoranceல இல்லை, கம்ப்ளீட் இக்னோரன்ஸ்ல இல்லை. அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எகைன் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்படும். இட்ஸ் நாட் லைக் தட். we are not living in a complete ignoranceல இல்லை அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, பார்ட்லி ட்ரூ பார்ட்லி ஃபால்ஸ், பகுதி உண்மையாகவும் பகுதி பொய்யாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் நம்மளுடைய அனுபவம் அமைகின்றது அப்படிங்கிறார். இது எப்படி அப்படின்னா, ஞானம் என்கின்றது இருக்கின்றது. அந்த ஞானம் வந்து அனைத்திற்கும் சாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மையை அது காண மறுக்கின்றது. அனைத்திற்கும் என்ன சாரமாக இருப்பது என்ன? யூனிட்டி தான் ட்ரூத். பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு, இப்ப மனிதன் எப்படி இருக்கிறான்? பகுதிகளில் தான் வாழ்கின்றான். பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு, பிரிவினைகளில் இருந்து கொண்டு, அனைத்திற்கும் சாரமாக இருக்கின்ற அந்த ஒருமைத்தன்மையை அது காண மறுக்கின்றது. அத்தகைய தன்மையை கொண்டதாகத்தான் மனிதனுடைய தற்பொழுதைய நாலேஜ் என்பது இருக்கின்றது. அதைத்தான் நாம் அறியாமை என்று கூறுகின்றோம் அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் அ டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அந்த நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறார். அதே சமயம் இதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு அந்த பிரமிக் கான்சியஸ்னஸ்லயே அங்கேயே இருந்துட்டு அந்த அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் யூனிட்டி, ஏகமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் உண்மை. பன்மையாக பல அமைப்புகளாக காணக்கூடிய இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதில் காணக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் மெய்மை அல்ல அப்படின்னு அந்த நிலையில் இருந்தோம் என்றால் அதுவும் ஒரு வகையான ஒரு குருட்டுத்தனம் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு பிளைண்ட் டார்க்னஸ் அப்படிங்கிறார் பகவான். To be shut up in a featureless consciousness of unity. To be shut up in a featureless consciousness of unity, ignorant of the manifest Brahman. மேனிஃபெஸ்ட் பிரம்மன், ரொம்ப மேனிஃபெஸ்ட் பிரம்மன்கிறது தான் இந்த உலகம். அது குறித்து அறியாமல் இருந்தோம் அப்படின்னா is described as itself also a blind darkness. இதுவும் ஒரு இருள் தான். ஏகமாக இருக்கக்கூடிய அந்த மாயாவாதிகள் கூறுவது போல வெறும் பிரம்மன் அலோன் இஸ் ட்ரூ, ஜெகன் மித்யான்னு சொல்றது வந்து இட் இஸ் ஆல்சோ எ பிளைண்ட் டார்க்னஸ் அப்படிங்கிறார். அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். இன்ஃபேக்ட் பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, அது வந்து ஒரு விதமான ஒரு ஒளி வெள்ளம், டாஸ்லிங், அது வந்து கண்ணை கூசும், அப்படியே நம்ம பிரமிக்கத்தக்க வைக்கும் ஒளியாக அங்க காணப்படுகின்றது. அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஒருமை நிலையில எப்படி காணப்படுகின்றது? கான்சென்ட்ரேட்டட் லைட் கான்சியஸ்னஸ் ஆஃப் யூனிட்டி அவ்வாறு உச்சகட்ட நிலையில் காணப்படுகின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி காணப்படுகின்றது? எல்லாமே வந்து ஹேசியா காணப்படுகின்றது. எப்படி ஒரு மிஸ்ட் இருக்குமோ, பாதி விஷயம் தெரிஞ்சும் பாதி விஷயம் தெரியாமல் இருக்கின்றோமோ அந்த நிலையில நாம் இருக்கிறோம். கான்சியஸ்னஸ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி. ஆனா எகைன் அண்ட் அகைன் பகவான் கூறுவது இவை இரண்டும் எதிரெதிரான நிலைகள் கிடையாது. இந்த டிவைன் கான்சியஸ்னஸ் வந்து இதுல ஏதாவது ஒன்றில் தன்னை இருத்தி கொண்டு மற்றதை அது மற்றொன்றை அது விளக்குவது இல்லை அப்படிங்கிறார். The divine consciousness is not shut up in either அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? அந்த மாறுதலை அடையாத அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அதையும் அந்த அமைப்பையும் மாறக்கூடிய பல்வேறு அமைப்புகளையும் தன்னுள்ளே ஒரு சேர கொண்டதாகத்தான் அது இருக்கின்றது அப்படிங்கிறார். It holds a immutable one and the mutable many in one eternal, all relating, all uniting self knowledge. இதுதான் வந்து டிவைன் கான்சியஸ்னஸ் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். அந்த பலவாக காணக்கூடிய இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், அது குறித்த பார்வை அதற்கு இருந்தாலும் கூட அந்த ஒருமைத்தன்மை அந்த நிலையிலும் அது இழந்து விடாது, அது வந்து மறைந்து விடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பன்முகத்தன்மையை கொண்டே இந்த உலகம் குறித்த பார்வையை அது கொண்டிருந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள அந்த ஒருமைத்தன்மையை அது இழந்து விடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
ஸோ இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அது குறித்து தான் பகவான் ஃபுல்லாகவே இது குறித்து விளக்குகின்றார். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், அதர்வைஸ் வி கேன் க்ளோஸ். எஸ் சார். சார் நீங்க ஏற்கனவே அந்த ஈசாவாஸ்யம் அதை பத்தி ஒரு 4 இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த வித்யா அந்த அவித்யா அதை பத்திலாம் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய ஆமா ஆமா நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அந்த கருத்தை. அந்த கருத்தை அடிக்கடி பார்க்குறோம் சார். தேங்க்யூ சார். லைவ் டிவைன்ல மீண்டும் மீண்டும் பார்க்கறது இல்லை அந்த வித்யா அவித்யா தான். சார் ஒரு சின்ன ஜோக் மாதிரி தான். நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும்போது தூக்கத்துல எழுப்பினா கூட இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். இப்ப தூக்கத்துல எழுப்பி வாட் இஸ் இக்னோரன்ஸ் வாட் இஸ் நாலேஜ்னு சொன்னா கூட நமக்கு வந்து சொல்ல முடியும் போல இருக்கு. அப்படி ஆயிட்டு அப்படி வந்து நல்லது தானே நம்மளுக்கு. அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பகவானுடைய லைஃப் டிவைனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தமாகுது இல்லை. புரிஞ்சுக்கிறோம், நம்ம மேலும் மேலும் போக நம்ம வாழ்வு குறித்து நமக்கு வந்து நம்பிக்கை வருது இல்லை. நம்ம வந்து ஹோப்லெஸ் பீப்புள் கிடையாது, மனிதர்கள் வந்து கண்டம்டு பீப்புள் கிடையாது, அறியாமையிலேயே உழலக்கூடிய அதுலேருந்து விமர்சனமே இல்லாத ஒரு நிலையில் நம்ம இல்லை. நம்ம இந்த இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம நாலேஜுக்கு போகலாம். இந்த மொமெண்ட் நம்மளுடைய உணர்வு நிலையில விரிவடைய அந்த யூனிட்டி, அந்த நாலேஜ் டுவர்ட்ஸ் யூனிட்டிக்கு போக போக நம்ம அந்த நிலைக்கு செல்லலாங்கிற நம்பிக்கை வருது இல்லையா நம்மளுக்கு இதெல்லாம் படிக்கும் பொழுது. ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன் செஷனை.